டீ வாங்கிட்டு வாங்க ஒய்ஃபு கேட்கவே டி நகர் ரோட்ல அப்படியே ஒரு வாக்கிங், அப்படியே இந்த டீயோட சேர்த்து அதுக்கு தொட்டுக்கிற மாதிரி 2-3 ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸையும் வாங்கிட்டு அப்படியே தங்கியிருந்த லொகேஷனுக்கு நடந்தே போயிட்டேன். டீயை குடிச்சிட்டு அப்படியே ரேபிடோ புக் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம சென்னை வந்ததுக்கான முக்கியமான காரணமே வடபழனி கமலா சினிமாஸ்ல வெஞ்சன்ஸ் மூவியோட பிரீமியர் ஷோ நடக்குது, அதை அட்டன் பண்றதுக்கு தான். அந்த படத்துல நடிச்சவங்க நடிக்காதவங்கன்னு சோஷியல் மீடியா சினிமா மூலியமா பிரபலமான நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து அப்படியே அந்த படத்தையும் பார்த்துட்டோம். நீங்களும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க தியேட்டருக்கு போயிட்டு இந்த படத்தை கண்டிப்பா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எலெக்ஷன் வர நேரமா இது பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கிற மூவி. அப்புறம் இந்த படத்தோட மெயின் லீடான அபர்ணதி அவங்களையும் பார்த்தோம். அவங்களுமே நம்மகிட்ட பேசினாங்க. நம்ம மிருத்யுஞ்சயனை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் அண்ணாவோட ஜெயில் மூவில நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இருக்கப்பற்று மூவி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதுலயும் நடிச்சிருக்காங்க. நிறைய ஹீரோயின்ஸ்லாம் அவங்களோட அழகு அப்புறம் கவர்ச்சியை மட்டுமே வச்சு நடிக்கிறாங்க. அது தப்பு இல்ல, அது அவங்களோட விருப்பம். பட் அதுக்கு மத்தியில அவங்களோட திறமையை மட்டும் வச்சு நடிக்கிறது பெருசு தானே. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வெயிட் கெயின் எல்லாம் பண்ணிட்டா ஒரு ஹீரோயின் காணாமலே போயிருவாங்க இண்டஸ்ட்ரியை விட்டு. அது தெரிஞ்சிருந்தும் வெயிட் கெயின் பண்ணி நடிச்சதெல்லாம் உண்மையாவே கிரேட்டுங்க. இப்ப பழையபடி வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் மூவில நடிச்சிருக்காங்க. படத்தோட டைரக்டர் என்கிட்ட பேசியிருந்தப்போ, நாங்க எந்த கட்சிக்கும் சார்பாவோ இல்ல எந்த பர்டிகுலர் கட்சியை மட்டும் அடி நடிக்கணும்னு படம் எடுக்கல. நாங்க பொதுவா அரசியல் களத்தில் என்ன நடக்குதோ அதுதான் படம் எடுத்திருந்தோம். அதனால எங்களால இந்த படத்தை சென்சாருக்கே அனுப்பி எடுக்கிறது ரொம்ப டஃபா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இது என்னோட டெபியூ மூவி, அதனால ரிலீஸ் பண்றதே ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. படத்தை நாங்களும் பார்த்துட்டு ஒரு 9:30-10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வெஞ்சன்ஸ் மூவியை தியேட்டர்ல போய் பாருங்க.